நீல நிற ஜோதி. இந்த ரொம்ப நாளாக இதை பற்றி விவாதிக்கணும், நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த வாலிண்டர்ஸ், பக்தர்கள், சிஷியர்கள் இப்படிலாம் இருக்குது. இந்த வாலிண்டர்ஸ்னா ஒரு தன்னையும் மறந்து ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணுறவங்க. சோசியல் சர்வீஸ்னால் ஒரு ஒரு குரு காட்டுற பாதையில் அவங்க வியர்ப்பு, எதுவும் சோர்வு, எதையுமே கவலைப்படாமல் தன்னை அர்ப்பணித்து கொண்டு எல்லா நாளும் பணி செய்கிறவங்க தான் இந்த பக்தர்களாகவும் இருப்பாங்க, வாலிண்டர்ஸாகவும் இருப்பாங்க. இதை தாண்டிய குரு மாதிரியே அந்த உன்னதமாக உணர்ந்து செயல்படுறவன் சீடர். வாலிண்டரும் பக்தர்களும் சர்வீஸ் பண்ணுறவங்க. சிஷியன் குருவோடைய அந்த அந்த செயல் வடிவத்தை அப்படியே அடுத்த இடத்துக்கு கொண்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குறோம். அப்போ அந்த வாலிண்டருடைய பக்தர்களுக்கும் வேறுபட்டவர் தான் சிஷியர். அப்போ சிஷியர் அப்படிங்கிறது ஒரு குருவுக்கு இணையானவர். அவர் முழுமையாக குரு என்னன்னா தன்னிட்ட இருக்கிற அந்த செயல் வடிவத்தை அப்படியே கொடுக்கறது தான். இதை நீங்கள் முக்கியமாக ரொம்ப பார்க்கும்போது நிறைய இடங்களில் சிஷியர்களாக ரொம்ப பேசப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. எனக்கு ரொம்ப சிஷியர்கள்லேயே ரொம்ப பிடிச்சது, அதை நான் ஏன் சொல்லலைன்னா அது அந்த காலகட்டங்களில் வெவ்வேறு விஷயமா இருக்கும். தேரையரை எனக்குள்ளே ஒரு சரியான விஷயமா இருக்கலாம். ஆனால் தேரையருடைய டீட்டெயிலு, அகத்தியரோட டீட்டெயிலெலாம் இங்கே இவங்க பேசுகிற மாதிரி இல்லாதனால அதை நான் பேசுகிறத விட்டுட்டேன். இவங்க சொல்கிற அகத்தியர், இவங்க பேசுகிற தேரையர், இவங்க படிச்சிருக்கிற அந்த எழுத்து வடிவத்துலேருந்து, அந்த வடிவத்துலேருந்து முதல்ல அது இல்லை. அதை நம்ம அதனால் இப்போ அதை பற்றி பேசினோம்னா அதில் நிறைய கருத்துகள், விஷயங்கள் வரும். அதனால் அதை நாம் அதுக்கான சூழல் முழுமையாக ஒரு சூழல் என்னைக்கு உகந்ததாக இருக்கோ அன்னைக்கு அதை பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதை விட்டுட்டேன். அப்போ இந்த வாலிண்டர்ஸும் பக்தர்களுக்கும் எதற்காக உருவாக்கப்படுறாங்க, எதற்காக உருவானாங்கன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதற்காக பிரபஞ்சத்தால் உருவாக்கப்பட்டுச்சுன்னா, ஒரு மனிதனுடைய கால நிலை ரொம்ப மோசமாக இருக்கும். அந்த மோசமான நேரத்தில் தஞ்சம் அடைவது அப்படிம்பாங்க. தஞ்சம்னா நீங்கள் ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டில் தஞ்சம் அடைகிறது தஞ்சம்தான். அப்போ குடிபெயர்றது அப்படிம்பாங்க. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளைய கூட தத்து கொடும்பாங்க. சொந்த தம்பிக்கே பிள்ளைய தத்து கொடு, கோயிலில் கொண்டு போய் தத்து கொடு, இல்லை வேற யார்ட்டையாவது கூட பிள்ளைய கொடுத்துரு அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த காலம் சூழல் அப்படி இருக்குது. அதே மாதிரி ஒரு அப்பாவும் ஒரு பையனும் ஒரே வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும். அப்போ ஒரே வீட்டில் இருந்தால் என்ன இருக்கும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச மதுரையில் என்கிட்ட ரெகுலராக ஒருத்தவங்க வர்றவங்க இருக்கிறாங்க. அப்போ நான் இவ்வளோ பெரிய விஷயத்தில் இல்லை, நான் ஒரு சாதாரண தியான வடிவத்துக்குள்ளே இருக்கிற ஆட்கள் தான் நான். அப்போ அந்த பையனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் அந்த ரேடியேஷன் ஒத்துக்கலை அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அப்போ நான் பல நாள் அவங்க அப்பாட்ட கூப்பிட்டு சொல்கிறேன், உங்கள் பையனும் நீங்களும் ஒரு வீட்டில் இருக்க வேண்டாம், அவன் விஷத்தன்மையில் அந்த ரேடியேஷனில் இருக்கிறனால அது அப்படியே உங்களை பயங்கரமாக பாதிப்பை ஏற்படுத்திடும், நீங்கள் மிகப்பெரிய ஒரு செயலை செட்பேக்கை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாகும்னு நான் சொல்கிறேன். நான் சொன்னதை அவங்க கேட்கவே மாட்டேன்ட்டாங்க. அப்போ அவங்க அப்பா சாகிற கண்டிஷனுக்கு போகிறாரு. அவங்க அம்மா பேய் மாதிரி மாறிடுச்சு. மனிதராக இருந்த ஒரு பெண்மணி பேயாக மாறிடுச்சு. பேய்னா என்னன்னா, என்ன பேசுகிறோம்னு தெரியலனா தான் பேய். உணர்ந்து புரிந்து அது ஒருத்தருடைய ஒரு வார்த்தையை கேட்டு உள்வாங்கி பேசுனா கொஞ்சம் மனிதர்கள் கேட்டகரியில் இருக்கலாம். என்னன்னே தெரியாமல் நான் ஸ்டாப்பாக வெவ்வேறு மாதிரி நடந்துக்கிட்டால் அது மனித தன்மையெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு செயல் வடிவத்துக்குள்ளே தான் செய்ய முடியும். அப்போ அந்த குடும்பம் மிகப்பெரிய துயரத்தையும் துன்பத்தையும் அனுபவிச்சிச்சு. நான் சொன்னதை கேட்கவே மாட்டேன்ட்டாங்க. அப்போ அந்த பையனுக்கு செட்பேக்கு, அந்த குடும்பத்துக்கு செட்பேக். அப்போ இந்த மாதிரி சூழலில் இருக்கும்போது அதை நான் ஒரு கால வரையறை வகுத்து கொடுத்தேன். அந்த கால வரையறை வரைக்கும் அவங்க துன்பத்தை அனுபவிச்சாங்க. அந்த கால வரையறை முடிந்தோடனே அதே பையனும் அதே அப்பாவும் அப்படியே அந்த துன்பத்திலேருந்து விடுபட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகள் இவங்க துன்பப்படுவாங்க அப்படின்னு கால வரையறை நிர்ணயிச்சிருந்துச்சு. அந்த 3 ஆண்டுகளில் நான் பல முறை அவங்களுக்கு வாய்ப்புகளை நான் ஏதோ ஒரு வடிவத்தில் உருவாக்கி கொடுத்தேன். அவனை கொண்டு போய் வெளியூரில் வேலைக்கு விட்டுருங்க, இல்லை ஒரு ஆசிரமத்தை தங்க வச்சுருங்க, பல்வேறுபட்ட முறைகளில் சொன்னேன், கேட்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ அவங்க எதை தொட்டாலும் லாஸ் ஆகும், எதை தொட்டாலும் மருத்துவம் செலவு வரும், காசே இருக்காது, பஞ்சம், வீடு இருக்குது, கார் இருக்குது, அதிகாரம் இருக்குது, ஆள் இருக்கான், சொத்து இருக்குது, எதையுமே பயன்படுத்த முடியலை. துன்பம் 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 துயரம், எதெடுத்தாலும் தோல்வி. எப்போ வண்டி எடுத்துகிட்டு போவாங்க, பொத்துன்னு கீழே விழுந்துருவாங்க. காலையில் நல்லா இருப்பாங்க, மதியானம் ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடப்பாங்க. கை கால் பிடிச்சி இழுப்பு வந்துடும் அவனுக்கு, அந்த பையனுக்கு. இந்த மாதிரி பல. ஆனால் சொல் பேச்சு கேட்கவே மாட்டாங்க. அப்படியே பாசமலர் சிவாஜி மாதிரி பொங்கி, நான் பையன், இவர் அப்பா அப்படின்னு சொல்லி பொங்கிக்கிட்டு இந்த துன்பத்தை அனுபவிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ ஞானிகளுடைய பேச்சுக்களை கேட்க மாட்டாங்க. அப்போ
ஒரு இந்த வாலிண்டர் பக்தர்ஸ் எல்லாம் மெயின் காரணம் இன்னொரு இடத்துல போய் தஞ்சம் அடைகிறது அப்படிம்பாங்க. அப்போ அந்த சோதனை காலகட்டம் வரும்போது ஒரு இடத்துக்குள்ளே போய் ஒரு ஞானியோட இருந்தோம்னா அவர் என்ன பண்ணுவார்னா அந்த கிரகத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை அவர்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். அதுதான் அவர் வெறும் ஞானி, நல்ல சரியான ஞானியாக இருந்தால் ஒரு வீட்டில் எப்படி மேலே வந்து கோபுரத்தை இடித்தாங்கிற வச்சுருப்போமோ அதே தான் ஞானி. அவர் ஞானிங்கிறதுக்கு என்ன ரோல்? நான் ஒரு ஞானின்னு நான் யார்? என்னுடைய ரோல் என்னன்னா, இவ்வளோ பேர் என்னை வர்றாங்க பார்க்குறாங்கன்னா என்னோட ரோல் என்னன்னா, அவனுடைய ஜாதகம் வேலை செய்யுதில்ல, அவன் என்கிட்ட இருந்தான்னா அவன் ஜாதகம் அப்படியே வேலை செய்யாது. அவன் ஜாதகம், அவனோட ராகு, அவனோட கேது, அவனோட சுக்கிரன், அவனோட புதன், அவனோட செவ்வாய், அவனோட எல்லாமே என்னன்னா வேலை செய்யும். அந்த வீரியத்தில் வேலை செய்யாது. எல்லாம் ஆம ஸ்பீடில் போயிட்டுருக்கும். ஏன்னா அந்த ரேடியேஷன் வந்து இதோட தாக்கத்தில் கட்டுப்பாடாகும். அப்போ என்ன ஆகும்னா இதை சுற்றி நடுவில் நாம் இருக்கும்போது அந்த ரேடியேஷனுடைய அளவுகள் எல்லாமே குறைக்கப்படும். அப்போ ஒரு ஞானியோடைய விஷயம் எப்படின்னு பார்த்துக்க, அதுதான் பிரபஞ்சம், அதுதான் பிரபஞ்ச தொடர்பு. சும்மா சாமியார் பட்டம் கிடையாதுங்க. இந்த உலகத்தில் எவன் ஒரு கிரகத்தோடைய ரேடியேஷனை கட்டுப்படுத்தி பக்கத்தில் இருக்கிறவனுடைய அந்த பாதிப்புலேருந்து அதை மீள வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்க முடியும்னா அந்த பிரபஞ்சத்திலேருந்து அவன் எப்படி உருவாகியிருப்பான்னு பாருங்க. சில பேர் பொல்லாத காலம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த காலத்துலேயும் தஞ்சம் அடைகிறதும் குருட்டு சாமியார்கிட்ட போய் அடைஞ்சிடுவோம். சாம்பார் வாளியை தூக்கிக்கிட்டு காவி வேட்டியை கட்டிக்கிட்டு அங்கேயும் துன்பப்படுவோம். ஏன்னா அங்கே இன்னும் ஹெவியாக போயிடும் துன்பம். என்னடா இங்கேயாண்டா வந்தோங்கிற மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி இந்த வாலிண்டர்ஸ் பத்தரெல்லாம் எங்கே உருவானதுன்னா ஒரு மனிதனுடைய அந்த போராத காலத்தில் ஒரு பெரிய விஷயம் பாதுகாப்பாகவும் அந்த காலத்தை கடக்கிறதுக்காகவும் அந்த காலத்தையும் விரயம் பண்ணிடாமல் அந்த காலத்திலையும் பணி செய்ய முடியும், அந்த காலத்திலையும் நல்ல நல்ல வேலைகளை செய்ய முடியும், அந்த காலத்திலையும் நல்ல செயலோட நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க முடியுங்கிறதுக்கு ஒரு ஞானியோட தஞ்சமடைய வைப்பாங்க. இதுதான் அதோட செயல். அப்போ சில பேருக்கு என்னன்னா, சில வாலிண்டர்ஸ் சில பக்தர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவன் குடும்பத்திலே இருக்க முடியாது. அவனுக்கு அந்த ராகு திசையோ கேது திசையோ ஏதோ ஒரு திசையில் அவன் ஒரு 10 ஆண்டுகளுக்கு வனவாசம் மாதிரி ஆன்மீக பிரயாணம் பண்ணணும். அப்போ அந்த மாதிரி ஆட்களை என்ன பண்ணுவான்னா, குடும்பத்தில் இருந்தான்னா அது ஒத்துக்காது, தாய் தந்தைக்கு பாதிப்படையும். ஏன்னா அவன் ஒரு சன்னியாசி, அவன் ஒரு பிச்சை எடுத்து சாப்பிட்ணும், அவன் ஒரு வேற ஒரு வடிவத்துக்குள்ளே இருக்கணும். அப்போ அப்படி இருக்கிறவர்னா நீங்கள் என்ன பண்ணணும், அவனை நீங்கள் போய் சொகுசாக வேறு மாதிரி ஒன்று ராஜா மாதிரி கவனிச்சுக்கிட்டீங்க, நீங்கள் எல்லாம் காலியாகிடுவீங்க. பிச்சை எடுக்கிறவனா நீங்கள் பிச்சை எடுக்க விடாமல் ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னா உங்கள் குடும்பத்தையே மொத்தமாக காலி பண்ணி விட்டுரும். அப்போ அவனை மாதிரி ஆளுங்கள் போய் இறை பணிக்குள்ளே ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் இருந்தானா அப்படியே விட்டுறணும். கொஞ்ச காலம் அப்படி இருந்துட்டு அப்படியே வருவான். சில வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் புரியாது, அவன் சும்மா அப்படி சாமியோட போயிட்டான், சாமியாரோட இருக்கிறான், அதெல்லாம் கிடையாது. சும்மாலாம் போக மாட்டான். ஏதோ ஒரு செயல் இருந்தால் மட்டும்தான் ஒரு குருவோட ஒருத்தர் ஃபாலோ பண்ண முடியும். ஏதாவது ஒன்று இருக்கணும். சும்மாலாம் போய் யாரோடையெல்லாம் போய் இருக்கலாம் முடியாது. ஏதோ 100ல் 10 பேரை இந்த பிரபஞ்சம் தடுத்து ஆட்கொண்டு பக்கத்தில் வச்சுக்கலாம். பாக்கி 90 விழுக்காடு அவன் ஜாதகத்திலேயோ அவன் செயல்லையோ ஏதோ ஒன்று இருந்தால் தான் ஒரு ஞானியையோ ஒரு ஆசிரமத்துக்கோ ஒரு கோயிலுக்கோ வர முடியும், ஃபாலோ பண்ண முடியும். இல்லைன்னா ரொம்ப கடினம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், அவன் வீட்டை திறக்கணும், ஊரை திறக்கணும், பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு சூழலுக்கு வரணும், மரணத்தை சந்திக்கிறதுக்கான ஒரு சூழலுக்குள்ளே போகணும். அவன் தினந்தோறும் தன்னுடைய படுக்கக்கூட இடம் இல்லாமல் உணவு நாளைக்கு எங்கே, அடுத்த வேளை உணவு எங்கன்னு தெரியாமல் வீதியாக அலையணும். அப்புறம் நைட்டு எங்கிட்ட தூங்குறன்னு எந்த இடம்னு தீர்மானிக்காமல் இன்றைக்கி இந்த இடத்துல படுப்பான், நாளைக்கு அந்த இடத்துல படுப்பான். அப்புறம் எப்போ வேணாலும் நாம் சூசைட் பண்ணிக்கலாங்கிற நிலைமையில் இருப்பான். இந்த மாதிரி இருக்கக்கூடியவன் இந்த மாதிரி நீ வாழணுப்பா அப்படின்னு நான் சொன்னேன்னா அவன் செய்வானா? நீ ஒரே இடத்துல படுக்கக்கூடாது, ஒரே நபர்கள்ட்ட சோறு வாங்கி திங்கக்கூடாது, ஒரே துணிகளை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. இன்றைக்கி அழுக்கு துணியாக இருக்கணும், நாளைக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் துணியாக இருக்கணும். அதே துணியை துவைக்க முடியாமல் கூட ஒரு சூழல் வரும். அப்புறம் திடீர்னு உனக்கு ஒன்று விட்டு ஒரு நாள் தான் சாகணுங்கிற எண்ணம் நீ சாக ட்ரை பண்ணணும். நீ போய் சாக ட்ரை பண்ணு, நீ போய் பிச்சை எடுக்க ட்ரை பண்ணு, நீ ஒரே இடத்துல தூங்காமல் ட்ரை பண்ணுன்னு எவனையாவது ஒருத்தனை பிடிச்சிட்டு சொன்னான்னா செய்வானா? செய்ய மாட்டான். அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அவனோட வாழ்க்கையில் மொத்தமாக இருக்கிற எல்லாத்தையும் பீஸை பிடுங்கிடுவோம். பிடுங்கிட்டா என்ன பண்ணுவான்? தானாக பிச்சை எடுக்க வருவான், தானாக இடம் இல்லாமல் தேடுவான், அழுவான். படுக்கிறதுக்கு ஒருத்தன் இடம் கொடுக்க மாட்டான்டே, இங்கேண்டா படுக்கிற படாங்கிட்ட அப்படின்னா, நேற்று இங்கே தான் படுத்துருப்பான், நேற்று இங்கே படுத்தேன்னா படாங்கிட்டு அப்படின்னா அங்கே போய் படுப்பான். அடுத்த நாள் எங்கே படுக்கணும்னு தெரியாது. அப்போ அப்படியே அழுதுட்டு போவான். நேற்று மத்தியானம் ஒரு இடத்துல சோறு தின்னா,
அடுத்த நாள் எங்கே சோறு திங்க போகிறான்னு தெரியாது. அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல உட்காந்தான், வெக்ஸ் ஆனான், வெறுத்து போனான். என்னடா ஊர் இப்படி பேசுது, நண்பர்கள் இப்படி பேசுகிறான், சொந்தக்காரன் இப்படி பேசுகிறான், பொண்டாட்டி இப்படி பேசுகிறா, செத்துருவோமா அப்படின்ட்டு ஒரு மலையில் உட்காந்து டீப்பாக அப்படியே உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பான். கண்ணீர் தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். சரி சாயந்தரம் செத்துருவோம் அப்படின்ட்டு அப்படியே போவான். அப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் நாளைக்கு தியாகம் பண்ணுவான். அந்த மலையில் அப்படியே நடப்பான். அப்படியே மனசு மாறிடும், சாக மாட்டான். அப்புறம் மலையை விட்டு இறங்கி வந்துடுவான். சரி நாளைக்கு சாவோம் அப்படின்ட்டு வருவான். இப்போ நாளைக்கும் போவான் சாகிறதுக்கு ட்ரை பண்ண, ஆனால் சாக மாட்டான். அப்போ இந்த மாதிரி அவன் ஒரு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் வாழணும். எவனாவது வாழ்வானா? எவனாவது வாழ்வானா? ஒருத்தன் வாழ்வானா? வாழ மாட்டான். அப்போ இயற்கை என்ன பண்ணுதுன்னா அவனை அந்த மாதிரி வாழ வைக்கும். அப்பதான் அந்த விஷயத்தை சரி செய்ய முடியும். இதுதான்டா கர்ம வினை, இதுதான் மாயை, இதுதான் உள்வினை, இதுதான் பிரச்சனை. இது அருணகிரியில் ஆரம்பிச்சு மாணிக்க வாசகர்கள் ஆரம்பிச்சு என்ன மாதிரி எத்தனையோ பேருக்கு வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கும். தொழிலில் அப்படியே பீக்கில் இருக்கிறவன் ஒரே நாளில் லாஸ் ஆகி ரோட்டுக்கு வந்துடுவான், பிச்சை எடுக்க வந்துடுவான். ஆனால் அவன் பிச்சைக்காரனா நீ இருக்கணுப்பா அப்படின்னு சொன்னால் கேட்பானா? கேட்க மாட்டான். ரியல் பிச்சைக்காரனா நாங்கள் மாற்றி விட்டுருவோம், சொல் பேச்சை கேட்க மாட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? இந்த மாதிரி தான். அப்போ இந்த மாதிரியெல்லாம் ஒரு சூழல் இருக்கிறத மற்றவங்க பார்க்குறாங்க. எங்கள் அண்ணன் இப்படி பார்க்குறாரு, எங்கள் அம்மா அப்படி பார்க்குறாங்க, சொந்தக்காரங்க பார்க்குறாங்க. அதெல்லாம் கிடையாது. அந்த இடத்த நீ கடந்தனா நீ ஸ்ட்ராங்காக நிற்க போகிற. இல்லை உனக்கு ஒரு வேற ஒரு விஷயம் அது இயற்கையாக நடக்கும். உன்னை பிச்சைக்காரனா எந்த இயற்கை ஆக்கணுச்சோ, எந்த பிரபஞ்சம் ஆக்கணுச்சோ, அதே பிரபஞ்சம் உன்னை வேற வடிவத்தில் மாற்றி விட்டுரும். காலம் முடிஞ்சிருச்சுன்னு நீனே நினைச்சாலும் பிச்சை எடுக்க முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு உயர்ந்த இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற உயர்ந்த பேராற்றல் ஒரு நாள் சொன்னிச்சு, மகனே உங்ககிட்ட ஒரு பாத்திரம் கொடுத்துருக்கேன், அந்த பாத்திரத்தை பற்றி உனக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னுச்சு. எனக்கு தெரியலை, உண்மையிலே தெரியலை. என்ன அப்படின்னு நான் ரொம்ப நாள் அதை அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்னன்னா முதல்ல ஒருத்தன் பிச்சை எடுக்க போகிறான்ல, அந்த பிச்சை எடுக்க போகும்போது ஒரு திருவோடு இருக்கும். அந்த திருவோடை எடுத்துகிட்டு போய் பிச்சை எடுப்பான். இல்லை ஒரு குண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லை எதுவுமே இல்லை தேங்காய் ஓடு இருக்குது, தேங்காய் ஓடை எடுத்துகிட்டு போய் பிச்சை எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த பிச்சையை போய் எடுக்கும்போது பிச்சை உழுதுன்னு வச்சுங்க. அவன் என்ன உணரணுன்னா, நான் ஒரு பிச்சைக்காரன், இதெல்லாம் தாண்டி இந்த திருவோடு என்னன்னு உணரணும். இந்த திருவோடு தான் இறைவன், குரு அப்படின்னு உணர்ந்துட்டான்னு வச்சுக்கவே, அவனுக்கு அங்கே வேலை மிச்சம். ஏன்னா பிச்சை எடுக்கிறது அவன் இல்லை, அந்த திருவோடு தான் எடுக்குது. அப்போ என்கிட்ட என்ன சொன்னார்னா, உன்கிட்ட ஒரு திருவோடு கொடுத்தேன், நீ உனக்கு செய்கிறல்ல இப்போ அத்தனை காரியமும், அது நீ செய்யலை, என் திருவோடு இவ்வளோ விஷயத்தையும் வர வைக்குது. உங்ககிட்ட அன்னதானத்துக்கு ஒருத்தன் 10 ரூபா பணம் கொடுக்குறான்ல, உன் காலடியில் வைக்கிறான்ல, அது உனக்காக இல்லைடா, நீ கையில் வச்சிருக்க திருவோட்டுக்காக. அந்த திருவோடது அடியேன் என்னது பிரபஞ்சத்துது. அந்த திருவோட ஈர்ப்புல உன்னை நோக்கி ஒரு 1 லட்ச ரூபாயா 2 லட்ச ரூபாயா காலடியில் ஒருத்தன் வைக்கிறான். அந்த திருவோட ஈர்ப்புல ஒருத்தன் உன் திருவோட்டில் சோறு போடுறான், குழம்பு ஊத்துறான். இதெல்லாம் எங்கேருந்து நடக்குது? உன்னால் நடக்கவில்லை, நீ பிச்சை எடுக்கிறதுனால நடக்கல, அந்த திருவோட்டுனால நடக்குது. இந்த திருவோட்டோட உண்மை தெரியாது. நிறைய பேர் விவேகானந்தருக்கும் ராமகிருஷ்ணருடைய குரு பரம்பரையிலே சொல்லி கொடுத்தது என்னன்னா, பிச்சை எடுக்க அனுப்புறதே மெயின் எதுக்குன்னா, ஒரு பயலுக்கும் பிச்சை எடுக்கிறதோட சாத்திரமும் பிச்சை எடுக்கிறோடைய உண்மை தத்துவமும் தெரியாது. என்னன்னா நிறைய பேருக்கு தெரியாம பிச்சை எடுத்திருக்கான், பல ஆண்டுகள் பிச்சை எடுத்திருக்கான். என்னன்னா அந்த திருவோடு குருவே அதில் இருப்பார். கடவுள் சாட்சாத் கடவுள், நீ சொல்ற சிவன் பெருமாள்னு சொல்றவரே அது திருவோடா இருப்பாரு. அவரு தான் அப்படின்னு நீ நினைச்சிட்டனா, நீ அந்த 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 பணி ரொம்ப ஈஸி. இப்போ இங்க இருக்கிற இவ்வளவு பக்தர் இருக்கான், இது பிரபஞ்சம்டா, நம்ம வேலை இல்லடா, ஆசிரமம் கிடையாதா, குரு கிடையாதா, எதுவும் கிடையாதா, இது பிரபஞ்சத்துக்காக பண்ணிடா அப்படின்னு நினைச்சிட்டனா உனக்கு வேலையே இல்லை. எல்லா வேலையும் அது செய்யும். நீ சும்மா போயிட்டு வந்துக்கிட்டதுன்னா போதும், எல்லாத்தையும் அது பார்த்துக்கும். இல்லை இது பெரிய ஆசிரமம், பெரிய இது பெரிய குரு, ஊச்சா பாச்சான்னா அங்கே பிரபஞ்சம் தள்ளி நின்றுக்கும், ஒன்றை போட்டு புளிஞ்சு எடுத்துரும். கரும்பு சக்கையை உள்ளே விட்டா அது எப்படி சக்கையாக புளியுது, அது மாதிரி ஒன்று புளிஞ்சிடும். நீ அப்படியே அதை உணர்ந்து வேலை செய்யணும். இது பிரபஞ்சத்துடைய செயல், பிரபஞ்சத்துடைய கட்டளை. ஒரு குரு யாரையும் கூப்பிட முடியாது, ஒரு குரு யாரையும் கட்டி வைக்க முடியாது, ஒரு குரு தன்னை பேர்த்தைய ஆர்கனைசேஷனாக வச்சுக்கிட்டு வேலையெல்லாம் செய்ய முடியாது. ஒரு குரு தோன்றது யாரால தோன்றாரு? இறைவனால தோன்றாரு. ஒரு குரு மலர்றது யாரால மலர்றாரு? இறைவனால மலர்றாரு. ஒரு குரு பேசப்படுறது யாரால பேசப்படுறாரு? இறைவனால பேசப்படுறாரு.
ஒரு குரு பிரபலம் அடைகிறார். யாரால பிரபலம் அடைகிறார்? பிரபஞ்சத்தால பிரபலம் அடைகிறார். ஒரு குருவை நோக்கி அத்தனை செயல்களும் நடக்குது, அத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா அவர் கையில் இருக்கின்ற செயலும் அந்த சக்தியும் மட்டும்தான் காரணம், அந்த குரு அல்ல. அப்ப அவர் குருவா ஆனதுக்கு காரணம், மனிதனாக பிறக்கப்பட்ட நாம் குருவாக எப்படி ஆக முடியும்? எப்படி குருவாக முடியும்? ஒரு மனிதன் எப்படி குருவாக முடியும்? ஒரு மனிதன் எப்படி கடவுளை பார்க்க முடியும்? ஒரு மனிதன் எப்படி கடவுளா மாற முடியும்? மாற முடியாது. அப்ப ஒரு மனிதன் தான். அங்கு நான் குருவாக ஆனதுக்கு நான் அல்ல, உண்மையான குருவே வந்தான். அங்கு நான் கடவுளாக மாறியதுக்கு நான் அல்ல, உண்மையான கடவுளே வந்தான். என்னை சுற்றி நடக்கின்ற அனைத்து செயலுக்கும் மனித செயல்ல, கிரகத்துல சுக்கிர திசையிலையோ ராக திசையிலையோ கேது திசையிலையோ வரம் பெற்று வந்து செய்கின்ற வேலை அல்ல, இது பிரபஞ்சத்தாலே நிகழ்த்தப்படுகின்ற வேலை. அப்ப அந்த பொருள் கையில் இருக்கின்ற பொருளை உணர்ந்து கொண்டுட்டனா வேலை ஈஸி. இப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சு? பொருள் எது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப எனக்கு ஈஸி வேலை, என்னோட வேலை ரொம்ப ஈஸியாயிடுச்சு. இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமான இவ்வளோ பெரிய திருவண்ணாமலையில் நடக்கிற அத்தனை வேலைகளுக்கும், நான் இவ்வளோ நாள் பார்த்த வேலைக்கும் கையில் இருந்த திருவோடு யாரால் கொடுக்கப்பட்டது? அந்த பரத்தில் இருக்கும் ஜோதியால் கொடுக்கப்பட்டது. அப்போ அந்த திருவோட்டுனால தான் அந்த செயல். இந்த பலாப்பழத்தை எந்த ஈயும் விசேஷமாக முக்கிய வராது. பலாப்பழம் பிரபஞ்சத்தோடையது. அந்த பிரபஞ்சத்தோடைய செயலால் தான் இவ்வளோ பெரிய செயல் வடிவம். அப்போ நீங்கள் ஒட்டுமொத்தமான அத்தனை பேரும் ஏதோ ஒரு வடிவத்தில் பிரபஞ்சத்தால் ஆட்கொள்ளப்பட்டு பணி செய்யும் போது, இது இந்த காலகட்டத்தில் இப்படி நிகழ்ந்தாக வேண்டுங்கிறதுக்காக தான் நடக்குது. இதெல்லாம் உங்களால், உங்கள் உறவினரால், உங்களால் யாராலையும் உணர முடியாது. அப்போ ஒரு பக்தர்கள் நிர்பந்தத்தில் தோன்றப்படலை, பிரபஞ்சத்தால் தோற்றி வைக்கப்படுகிறது. ஒரு பக்தன் பிரபஞ்சத்தால் தோற்றி வைக்கப்படுகிறது. ஒரு சிஷியன் பிரபஞ்சத்தால் தோற்றி வைக்கப்படுகிறது. ஒரு குரு பிரபஞ்சத்தால் தோற்றி வைக்கப்படுகிறது. சூரியனையும் சந்திரனையும் தோற்றி வைத்தவன் தான் என்னையும் தோற்றி வைத்திருக்கிறான். சூரியன் சூரியனாக இருக்கிறான், சந்திரன் சந்திரனாக இருக்கிறான், நானாக இருக்கிறேன். சூரியனும் வேலை செய்கிறான், சந்திரனும் வேலை செய்கிறான், நானும் வேலை செய்கிறேன். ஆனால் எங்களை 3 பேர்த்தையும் உருவாக்கியவன் ஒருவன். அதே போலதான் உங்களையும் என்னை யார் தோற்றி வைத்தானோ அவன்தான் உங்களை இயக்குறான். நான் உங்களை இயக்கவில்லை, நான் உங்களுக்கு புரோகிராம் சொல்லவில்லை. இதை சால உணர்ந்து கொண்டால் வாழ்க்கை செம்மைப்பட்டுவிடும், வாழ்க்கை தன்வசம் வந்துவிடும். வாழ்க்கையில துயரம் துன்பங்கள் எல்லாம் மீறி ஒரு நல்ல செயல் வந்துவிடும். ஒரு நல்ல போக்குகளில் நீங்கள் மாறி விடுவீர்கள். இதுதான் வேணும், இதை உணர்ந்து கொள்ளணும். தனிப்பட்ட எந்த மனிதனுக்காகனோ ஒரு பெரிய நாம் ஒருத்தரை புகழ்ந்தோ ஒரு கட்டமைப்பை உருவாக்கியோ ஒரு ஆசிரமத்தையோ உருவாக்கி விட முடியாது. அதெல்லாம் காலத்தின் சூழல்களில் நடக்கக்கூடிய விஷயம். கிரகத்தால் உருவான எல்லா கட்டடங்களும் அழிந்து போகும். ஆனால் பிரபஞ்சத்தால் இருக்கிறது அழிவு கூட புது பொலிவோடு அழியும். அழிவு எப்படி இருக்கும் தெரியுங்களா? புது பொலிவோடு அழியும். என்ன சொல்லுன்னா, இதோடு இன்னொரு பெரிய வசந்தத்தை உருவாக்குவோம். இது என்ன மாளிகை? இன்னொரு மாளிகையை நான் உருவாக்க போகிறேன், அதனால் இதை நான் அழிக்கிறேன் அப்படின்னு பிரபஞ்சம் அழிக்கும். தன்னுடைய உருவத்தை மறைச்சுக்கும், ராமலிங்க சுவாமிகள் மாதிரி மறைச்சுக்கும், மாணிக்க வாசகர் மாதிரி கரையும். இதோடு இன்னும் பொலிவான இன்னொரு உருவத்தோடு, இன்னொரு தோற்றத்தோடு, இன்னொரு பெயரோடு அடியே நானே தோன்றுவேன்ங்கிறதுக்கு தான் பொருள். இதை உணர்ந்துக்கணும். இதை பார்த்துக்கிட்டா எல்லா பேருக்குமே ஒரு சால சிறந்ததாக இருக்கும். அதனால் நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம கூட வரணும்னு நினைக்கிறவங்க, பயணிக்கிறவங்க எல்லாத்துக்குள்ளேயும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரே செயல், இந்த வெட்டவெளியாக இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சம் உங்களுடைய கால கணக்கு, கால வரையறை அதுக்கு தெரியும். அது போக்கில் அது விட்டா உன் வாழ்க்கை விரயம் கூட உனக்கு சொர்க்கமாக தோணும். கண்ணீர் துளி கூட உனக்கு சுகமாக தோணும். பெரிய காயத்தோடு இருந்தா கூட அதற்கு மருந்து பிரபஞ்சமாக மாறி போகும். நீ அங்கே உனக்கு எந்த ரோல் இல்லை. 7.5 சனியில கூட ஒருத்தன் சிரிக்க முடியும்னு சாதாரணமாக ஒரு ஞானி சொல்ல மாட்டான். இருக்கும் இடத்திலும் உணர்ந்து கொண்டால் 7.5 சனி கூட சொர்க்கமாக மாறி போகும். சனீஸ்வர பெருமான் கூட தொட பயப்படுவான். ஏன்னா இருக்கும் இடம் வேறு இடம். ஏன்னா ஒரு ஞானி என்பவன் அவனே சனீஸ்வரனோட செயலாக தான் இருப்பான். அப்போ என்ன சொல்லுவான்? சரியான நேரத்துக்குள்ளே என் காலடியிலே உட்காந்துட்டான், இவனை நான் என்ன பண்ண முடியும்? அப்படிதான் இதோடைய முக்கியமான பொருள். அதனால் அந்த படத்தில் இருக்கிற மாதிரி கருடன் மாதிரி பாம்பு கதையெல்லாம் அங்கே சொல்லலை நான். இதோட ரியல் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ரியலாக இருக்குது. ஒரு மனிதனையும் சில சந்தர்ப்பங்களில்
நீ ஏழையா இருக்கணும், அழுகணும், பிச்சை எடுக்கணும், கஷ்டப்படணும், வீட்டை விட்டு குடிபெயரணும், வீட்டை விட்டு வெளியில வரணும்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா உன்னை கையெடுத்து கும்பிட்றேன், அது தலை வணங்கி ஏற்றுக்கொள். உன் வாழ்க்கை எதிர்காலம் பிரகாசமாக இருக்க போகுதுங்கிறதுக்கு அதுதான் முன் உதாரணம். நீ அழிவுறாய் அப்படின்ட்டு அழுதுறாத, அது பிரபஞ்சத்தால் கொடுத்தது. நான் எப்பவுமே சொல்லுவேன், கண்ணீர் துளியை எனக்கு வழங்குவதும் பிரபஞ்சம்தான், எனக்கு சிரிப்பை வழங்குவதும் பிரபஞ்சம்தான். என்னை ஒருவன் வாழ்த்துகிறான் என்றால் பிரபஞ்சத்தோடைய செயல், என்னை ஒருவன் திட்டுகிறான் என்றாலும் அதுவும் பிரபஞ்சத்தால் நிகழ்த்தப்படுகிறது. இரண்டையும் பிரபஞ்சத்தால் வணங்கப்படுகிறது. கால கணக்கு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா அது சொர்க்கம், நீ விரயமாக மாட்ட. ஏன்னா அதை மாற்றி அமைக்கிற வலிமை அதுக்கு தெரியும். அது போக்குல விட்டுறணும். சுப்ரீம் பவர்கிட்ட விட்டுட்டேன்னா நீ உன் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா இருக்கும். நான் பல இடங்கள்ல பல பேரை வார்த்தையால சொல்லி இப்படி இல்லை வாங்க 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 வாங்கன்னு தட்டி தட்டி கூட்டியாந்துருக்கேன். நிறைய பேர் இந்த இடத்துலேருந்து நான் மாறணும், இந்த லைஃப்லேருந்து மாறணும், உடனே மாறணும்னு தவிக்கிறாங்க. உடனே மாறக்கூடாது. மாறுனா அந்த வழி இன்னும் உனக்கு சாகிற வரைக்கும் கண்டினியூ ஆகும். 2 வருஷத்தோட அனுபவிச்சுட்டு விட்டுட்டா அது வேற ஒரு விஷயமாகி போயிடும். அதனால அதை பார்த்து கொள்ளணும். இது நிறைய பேருக்கு புரியாது. நாங்கள்லாம் இதை அனுபவித்தோம், ஒவ்வொரு நாளும் அனுபவித்தோம். வெறும் ஞானம் என்பது நீங்கள் வெளியில போடுற சாம்பிராணி புகை மாதிரி உங்களுக்கு தெரியலாம். ஞானம் அது கிடையாது. அந்த சாம்பிராணிக்கு பின்னாடி கதை இருக்கு, அந்த நெருப்புக்கு பின்னாடி கதை இருக்கு, அதை தாங்கி பிடிக்கிற அந்த தூவக்கால்ங்கிறதுக்கு பின்னாடி கதை இருக்கு, அதை போடுற கைக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கு. இப்போ பல்வேறுபட்ட பொருள்கள் பிரிஞ்சிருக்கிறது ஒரே இடத்துல ஒரே ஒரு புகையை சாம்பிராணியை பார்த்துட்டு நீங்கள் வியர்க்கிறீங்க. அதே மாதிரி ஒரு ஞானிக்கு பின்னாடி 1000 கதைகள் மறைஞ்சு கிடக்கிறது, 1000 விஷயம் ஒளிஞ்சு கிடக்கிறது. வெறும் ஞானி என்பது ஒரு போஸ்டரில், ஒரு குருவில், ஒரு 10 பேரில், ஒரு 10,000 பேர், 20,000 பேர், 50,000 பேர் வியூவர்ஸில் ஒரு ஞானியெல்லாம் உருவாக முடியாது. ஒரு திசையில் உருவாயிடலாம். ராக திசையில், கேது திசையில் போஸ்ட்மேன் அமைச்சர் ஆயிடலாம், போஸ்ட்மேன் சிஎம் ஆயிடலாம், போஸ்ட்மேன் பிரதமர் ஆயிடலாம். ஆனால் ஞானி ஆக முடியாது. ஞானி ஆக முடியாது. ஒரு திசையிலெல்லாம் ஞானி ஆக முடியாது. சாமியார் ஆகலாம், கோயில் கட்டலாம், சிவன் கோயில் கட்டலாம், சோறு போடலாம், எல்லாம் பண்ணலாம். ஞானி ஆக முடியாது. நீ எவ்வளவு பெரிய உச்சபட்ச சாமியார் ஆவேனாலும் இருக்கலாம். இந்த நாடு இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற 1000 கோடி பேர் உன் காலடியில் மன்றிடலாம். ஆனால் நீ ஞானி ஆக முடியாது. சாமியார் வேணா ஆகலாம். இந்தியாவில் உச்சபட்ச 2 கோடி 3 கோடி 4 கோடி பக்தர் சாமியார் தான். நீ ஞானி கிடையாது. நான் எழுதி தர்றேன், நீ ஞானி கிடையாது. ஞானிங்கிறவன் அவன் பிரபஞ்சத்தால உருவாக்கப்படுறவன். புரியுதா? அவனுக்கு தெரியும், அந்த விஷயம் எல்லாம் தெரியும். அதனாலதான் அந்த பிரபஞ்சம் என்ன பண்ணா தன்னை போலயே உருவாக்கும். அதனாலதான் அந்த ஞானிங்கிறது. அப்ப அவன் எப்படி இருப்பான், என்ன மாதிரி செயல் வடிவம்னு தெரியும். எல்லா விஷயத்தையும் ஒரு செயல் வடிவமாக அதால பார்க்கறதுக்கான வாய்ப்பை உருவாக்கும். ஞானிங்கிறவன் சும்மா கிடையாது. அதனால அதை உணர்ந்து கொள்ளணும். சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு வடிவத்தில், எல்லா வடிவத்துக்குள்ளேயும் நடக்கிற விஷயத்தை கடக்க கற்றுக்கொள்ளுங்கள். இதெல்லாம் மாறும். உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஒரு விவாதிக்க முடியாதுன்னு தான் பிரபஞ்சம் மௌனமாக இருக்கிறது. எங்கேயாவது ஒரு குருநாதர் கிடைச்சிட்டான்னா அவன்கிட்ட போட்டு நீங்கள் வருத்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் சில குருநாதர்கள், 90 விழுக்காடு குருநாதர்கள் மௌனமாக போயிடுறான். சில விஷயத்தை விவாதிக்க கூடாது. ஆனால் இந்தியாவில் துரதிருஷ்டம், சில விஷயத்தை விவாதித்து கொண்டே இருக்கிறார்கள். விவாதிக்கவே கூடாது, மாற்றவும் முடியாது. அதனாலதான் சொல்லுவாங்க, விதியை மாற்றி அமைக்க அதிகாரம் உனக்கு யார் வழங்கியது? அதெல்லாம் நம்ம வழங்க முடியாது. அது போக்குல போனா சால சிறந்ததாக உருவாகும். அது போக்குல நான்லாம் வந்ததுனாலதான் எப்படி உருவாகிருக்கும். நீங்க என்ன வேணாலும் விடுங்க, வாழ்க்கையில ஒரு விஷயம்தான், நிஜத்தை பார்க்க முடியாதுங்க. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கலாம், எல்லா மனிதனும் இந்தியாவில் இருக்க, உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான பேர் பார்வையால பார்க்கறான், எத்தனையோ விஷயங்களை பார்க்கறான். ஆனா என் வாழ்க்கையில் ஒரு நிஜத்தை பார்க்கறது ரொம்ப கடினம். அந்த நிஜத்தை பார்க்கிற வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கு. அதனால நீங்க பார்த்துக்கங்க. ஒரு நல்ல சூழல்ல சந்திப்போம்.